நெய் சோறுனா யாருக்கு தாங்க பிடிக்காது. அதுவும் சீரக சம்பாவில் செஞ்சு கொடுத்தா வேறு மாதிரி இல்லை. நெய் சோறோட பெஸ்ட் சைட் டிஷ் எதுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. ரெசிபியோட அளவுகளை டீட்டெயிலாகவே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வாங்க ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். குக்கரில் ஒரு கரண்டி நெய் கூடவே தேங்காய் சேர்த்துக்கலாம். ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறேன், தேங்காய் தான் யூஸ் பண்ணணும். எண்ணெய் காஞ்ச உடனேயுமே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி எல்லாம் சேர்த்துக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகா கூடவே புதினா சேர்த்து கண்ணாடி பதம் தாண்டிடாத அளவுக்கு வதக்கிக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு மட்டும் வதக்கிக்கோங்க. தயிர் ஆட் பண்ணி ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கடைசியாக தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி இல்லை அப்படின்னா லெமன் கூட ஆட் பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்து எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சீரக சம்பாவுக்கு தண்ணி அளவு தான் முக்கியம். ஒரு கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். குக்கரை மூடி போட்டு சிம்மில் ஒரு 8 நிமிஷம் வச்சிங்க அப்படின்னா ஒவ்வொரு அரிசியும் நெய்யை சாப்பிட்டு நமக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குங்க. வேறு என்ன சொல்கிறது, செஞ்சு பார்த்துட்டு ரிவ்யூ சொல்லுங்கள். இதோட சைட் டிஷ்ஷாக நான் சிக்கன் கிரேவி ட்ரை பண்ணியிருக்கேன். அதோட ரெசிபியுமே இன்னொரு வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.